ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர், ஸ்லோ கிரைம் த்ரில்லர் மூவி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஞ்சித் ஐயாதன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிக்காரு. இந்த படத்தினோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிஷ்கிந்தா காண்டம். இந்த படத்தினோட ஸ்டார்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷிப் அலி, அபர்ணா பாலமுரளி, இன்னும் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரியை சொல்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இந்த மலையாள படங்கள்லாம் ஒரு கிரைம் த்ரில்லனுடைய விஷயங்கள் தான் நிறைய பண்ணுவாங்க. அதே மாதிரி அதே டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு வந்து இந்த படத்தை அவங்க கொடுத்துருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு என்னென்னா, நம்ம ஆசிப் அலி அவங்க அப்பா வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரு. அவர் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். அவருக்கு வந்து ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். ஒருத்தரை பார்த்தாருன்னா உடனே அவரை பற்றி அவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லி குறிப்பெடுத்து வச்சுக்குவார். அதுக்கப்புறம் அதை மறந்துனா அவங்க யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் போய் அந்த டைரி எடுத்து பார்த்தா தான் அவங்க யாருன்னு அவருக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு மெமரி பவர் வந்து கம்மியாக இருக்கிற ஆள் அவர் வந்து. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேரனை வந்து இறந்து போயிடுறாரு, சம்திங் காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகிடுது. அதாவது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பையன் வந்து தப்பாக நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பையன் என்ன அவர் ஆசிப் அலி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட மனைவி இழந்துட்டு மகனை இழந்துட்டு ரெண்டாம் தரமாக நம்ம இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவார். ரெண்டாவது ஹீரோயினி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவார். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு உண்மையாக கண்டுபிடிப்பாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க, அந்த குழந்தை எங்கே போச்சு, இவர் ஞாபக மறதியாக இருக்கிறவர் உண்மையிலேயே ஒரு ஞாபக மறதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுநீள ட்ராமா தான் இந்த படம். அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது எல்லாரும் வந்து பொதுவாகவே ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்தால் அந்த ஊரில் இருக்கிற லைசன்ஸ் வாங்கின கன்னெல்லாம் கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி தேடிட்டு வரும்போது தான் இந்த கதை மையப்புள்ளியாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்னை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 2-3 விஷயங்கள் வந்து நல்லா சுவாரஸ்யமாக சொல்லிவிட்டு மொத்த கதையும் ரொம்ப ஸ்லோவாக சொல்லிட்டாங்க. திரைக்கதையில் வந்து வேகம் இருந்தால் தான் நம்ம படம் உட்காந்து பார்க்கும்போது அந்த படத்தை வந்து நம்ம கிளியராக நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதனோட ஜர்னி பண்ண முடியும். ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்லோவான திரைக்கதை இருந்தனால இந்த படம் வந்து அவ்வளோ வேகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஸ்லோ கிரைம் த்ரில்லர் ட்ராமாலாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஸ்லோவாக ஆரம்பித்து செட்டிலாக முடிஞ்சிற படம் தான் இந்த படம். வேற என்ன இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான். இந்த படத்துக்கு வந்து ஒரு 40 மார்க்குள்ளே கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒர்த்தான படம் தான் இது. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம். தேங்க்யூ.